மாற்றம் வேண்டும் என்று மக்கள் ஓட்டு போட்டார்கள். ஆனால் இன்னும் பதவியேற்காத முன்பே குடித்துவிட்டு குத்தாட்டம் போடுவது, நடு ரோட்டில் ஆடு வெட்டுவது, பட்டா கத்தியால் கேக் வெட்டுவது, பாலியல் வழக்கில் நிர்வாகி கைது என பல்வேறு சிக்கலில் சிக்கியுள்ளது தாவேகா. இதுதான் புதிய அரசியலா அல்லது அதிகாரம் கைக்கு வருவதற்கு முன்பே ஆணவம் தலைக்கேறியுள்ளதா? இப்போது தமிழக அரசியலில் பெரிய கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது. ஆட்சி அமைக்க திமுக கூட்டணியை எதிர்த்த விஜய் இப்பொழுது அதே கூட்டணியிடம் ஆதரவு கேட்பது அரசியல் தந்திரமா அல்லது சந்தர்ப்பவாதமா? இதைத்தான் தற்போது விசிகாவும் நாம் தமிழரும் நேரடியாக கேள்வி கேட்கின்றன. வணக்கம் நண்பர்களே. தமிழக தேர்தல் முடிவுகள் வெளியாகி அரசியல் களம் தீப்பிடித்த மாதிரி சூடாகி கொண்டிருக்கிறது. 108 இடங்களை வென்று மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகா, ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு இன்னும் கிடைக்கவில்லை. இதனால் தற்போது ஆதரவு வேட்டையில் இறங்கியுள்ள விஜய் கட்சி, ஆனால் அதில்தான் பெரிய சர்ச்சை வெடித்திருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இந்த நிலையில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக இருந்தாலும் 118 உறுப்பினர்களின் ஆதரவை நிரூபித்தால்தான் ஆட்சி அமைக்க அழைப்பு என்று ஆளுநர் தரப்பில் கூறப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனால் தாவேகா தற்போது கூட்டணி கட்சிகளின் ஆதரவை நாடி வருகிறது. தேர்தல் முழுவதும் திமுக கூட்டணியை கடுமையாக தாக்கி மாற்ற வேண்டும் என்று பிரச்சாரம் செய்த தாவேகா இப்போது அதே திமுக கூட்டணியில் இருக்கும் விசிகா, பொது உடைமை கட்சிகள், முஸ்லிம் லீக் போன்ற கட்சிகளிடம் ஆதரவு கேட்பது அரசியல் வட்டாரத்தில் பெரிய விவாதமாக மாறியுள்ளது. ஆதரவு தரமாட்டோம் என்று வெளிப்படையாக அறிவித்த முஸ்லிம் லீகிடம் நேரில் சென்று ஆதரவு கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியின் செய்தி தொடர்பாளர் பாக்கியராசன் கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் கூறியதாவது: அதிக தொகுதிகள் வென்ற கட்சியை ஆளுநர் அழைக்க வேண்டும் என்பதில் உடன்பாடு இருக்கலாம். ஆனால் திமுக கூட்டணியை எதிர்த்து ஓட்டு வாங்கிய பிறகு அதே கூட்டணியிடம் ஆதரவு கேட்பது சந்தர்ப்பவாத அரசியல். மேலும் காங்கிரஸ் ஆதரவை பெற்ற போதே முகமூடி கிழிந்துவிட்டது என்றும், அமைச்சர் பதவிக்காக ஆதரவு தருபவர்களையும் மக்கள் நிராகரிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அதிலும் முக்கியமாக பதவிக்காக எதிரியின் காலை பிடிப்பதை விட கேவலம் எதுவும் இல்லை என்ற அவரது வார்த்தைகள் தற்போது வைரலாகி வருகின்றன. இதற்கிடையில் விசிகா இன்னும் தனது இறுதி முடிவை அறிவிக்காத நிலையில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் பரபரப்பான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அவர் கூறியதாவது: பெரும்பான்மை இல்லை என்று தெரிந்தவுடன் விஜய் நேரடியாக கூட்டணி தலைவர்களை சந்தித்து பேசியிருக்க வேண்டும். மேலும் விஜயின் கரிஷ்மாவையும் நாயக பிம்பத்தையும் பயன்படுத்தி அவரை வெளியே வரவிடாமல் சில இரண்டாம் கட்ட தலைவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள் எனவும் குற்றம் சாட்டினார். அதோடு ஆட்சிக்கு வந்தவுடன் திமுக, அதிமுக தலைவர்களை கைது செய்வோம் என்று பேசுவது ஆணவத்தின் உச்சம் அல்லவா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மேலும் விசிகாவில் இருப்பவர்கள் பலரும் நம்முடைய ஸ்லீப்பர் செல்கள் என்று பேசப்படுவது எந்த அரசியல் அறம் என்று அவர் கண்டித்துள்ளார். இதற்கிடையில் தாவேகா இன்னும் முழுமையாக ஆட்சி ஏற்காத நிலையில் சில சம்பவங்கள் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. தஞ்சாவூர் தாவேகா எம்எல்ஏ குடிபோதையில் நண்பர்களுடன் சாலையில் குத்தாட்டம் போட்டதாக குற்றச்சாட்டு. நடு ரோட்டில் ஆடு வெட்டி வெற்றி கொண்டாட்டம். ராயபுரம் தாவேகா எம்எல்ஏ பட்டா கத்தியால் கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாட்டம். 12 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் தாவேகா நிர்வாகி கைது. இந்த சம்பவங்கள் அனைத்தும் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு நடந்ததாக தகவல்கள் பரவி வருகின்றன. மாற்றம் வேண்டும் என்று நம்பி ஓட்டு போட்ட மக்களிடம் இப்போது ஒரு கேள்வி எழுகிறது. இது உண்மையில் புதிய அரசியலா அல்லது பழைய அரசியலின் புதிய முகமா? மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் அரசியல் பண்பாட்டிலா அல்லது வெறும் ஆட்சி மாற்றமா? தமிழக அரசியல் அடுத்த சில நாட்களில் மிகப்பெரிய திருப்பத்தை சந்திக்க போகிறது. விசிக ஆதரவு தருமா? தாவேகா ஆட்சி அமைக்குமா அல்லது மீண்டும் தேர்தலா? உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.